ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் வேக்கப் சாங் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு க்ளூ வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் அதில் பவித்ராவுடைய பேரே வரல அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பயங்கரமான ஒரு ஸ்டேட்டஸில் 2 எவிக்ஷன் அப்படிங்கிறது பிக் பாஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ போன வட்டம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பாட்டு போட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம யோசிச்சது வந்து மஞ்சரியும் ஜாக்லினும். ஏன்னா போன வாரம் போடப்பட்ட பாடல் வந்து ஒரு இந்த பாட்டு 500 தாளம் போட்டு ஆட்டம் போடுறா அப்படின்ற மாதிரி 2 பெண்கள் வந்து மையப்படுத்தி ஆடுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டர்னில் பயனிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அதாவது மாதவனும் அந்த ஹீரோயினும் வந்து ஒரு இதில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த பொண்ணை வந்து அவன் தாக்கிட்டே இருப்பான். அந்த பொண்ணு இருந்தாலும் மீண்டு அடித்து தூக்கி கிளப்புவா பாக்ஸிங்கில். ஸோ நம்ம அருணும் மஞ்சரியும் யோசித்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டு போட்டவொடனே வா மச்சானே போட்டவொடனே ஜாக்லின் மஞ்சரி யோசித்தோம். ஆனால் மஞ்சரி ராணுவம் தான் எலிமினேட் ஒன்று தான் கணிக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம ஒன்று தான் கணிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி போடப்பட்ட பாடல் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சாங்கு. ஸோ அதில் 2 எவிக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போது 2 கேர்ள்ஸு நாங்கள் போனோட்டோம் கரெக்டாக. இந்த வா மச்சான் பாட்டுக்கு 2 கேர்ள்ஸு, இல்லை ஒரு பாய் ஒரு கேர்ள்னாங்க. ஒரு பாய் ஒரு கேர்ள் தான் நடந்துச்சு. ஆனால் ஒரு பாய் ஒரு கேர்ளும் ராணுவக்கும் மஞ்சரி ரொம்ப ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் தான். அதனால் அதையும் நம்ம கனெக்டே பண்ண முடியல. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. 2 எவிக்ஷன் தான். பட் ஆனால் என்ன க்ளூ அப்படின்னா இந்த வட்டம் 2 பாய்ஸ் டம்மான்னு சொல்லி நேற்று போட்டாங்க ஃப்ரைடே. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா தான் இருக்கார். அப்படிங்கிறப்ப அதுலேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு ஜானர் தான். ஸோ ஒன்று கண்டிப்பாக அவுட்டு பாய்ஸில். ஸோ 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய பாய்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருணும் விஷாலும் தான். ஒன்று பவித்ரா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவங்க கார்டு எடுத்து வச்சிட்டாங்க. இனிமேல் அதை மாற்ற முடியாது. டபுள் எவிக்ஷனுங்கிறது இந்த பாடு மூலமாக நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு கார்டு பவித்ரா, இன்னொன்றில் நாட்டு இதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடையுது. சரியா? அது யார்? ராம் சரண் அவுட்டா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா என்டிஆர் அவுட்டா, ஜூனியர் என்டிஆர்? இதுதான் வந்து பாயிண்ட்டு. ஸோ இதில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அருணும் விஷாலும் தான் இருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஒருவர் வந்து வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்டு எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னேன்ல. ஓட்டிங்கில் யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து டிசைட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும், நம்ம சும்மா பேசிகிட்டு இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் அதை பற்றி பேசுவோம். ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் ஸ்டில் லீடிங், கிட்டத்தட்ட ரொம்ப அருமையான வாக்குகள் பெற்று சூப்பராக. அப்புறம் செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா நஞ்சுண்டன் வேறு லெவலில் இருக்கிறார்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லின், ஓகே, 3ஆம் இடம். விஜய் விஷால் 4ஆம் இடம். தீபக் வந்து 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கார் அன்அஃபிஷியலில். அருண் வந்து 6ஆவது இடம். நான் சொன்னேன்ல அருண். ஸோ அருணை தூக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங் தான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப செல்ல பிள்ளை சேனலுக்கு. அந்த ஷோவோடைய டேரக்டருக்கே வந்து பார்த்திங்கன்னா போய் உட்காந்து வீட்டில் பேசுகிறது. இப்போ அர்ச்சனா கூட அந்த பிரவீன் பென்னட் வீட்டில் போய் இருந்தாங்க, இந்த தீபாவளி கூட செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு க்ளோஸ். அப்படிங்கிறப்ப அவங்க வந்து நம்ம பையன் போட்டு விடுங்கப்பா அது மாதிரி சொன்னாலும் சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த சாங்கை வச்சு டீகோட் பண்ணும் பொழுது வெதர் அருண் ஆர் விஷால்லேருந்து ஒரு ஆள் பவித்ரா கன்ஃபார்ம். ஏன்னா வேக்கப் சாங் அப்படியே நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா அப்படி அப்படின்னு பார்த்தா போனவட்ட 2 பெண்கள் வெளியேறி இருக்கணும். ஒரு பெண்ணு ஒரு ஆணுக்கு சண்டை நடக்குது, அந்த மாதிரி அருணும் மஞ்சரி வெளியேறிக்க வேணும். நம்ம வேக்கப் சாங் வச்சு கணிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஓகேவா? அஃபிஷியல் நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி வரல. நேற்று எனக்கு வந்த வரைக்கும் முத்துக்குமரன் முதல், சௌந்தர்யா 2வது, 3வது வந்து ஜாக்லின், 4வது விஜய் விஷால், 5வது வந்து அருண் நேற்று வந்தது. இன்றைக்கி அன்அஃபிஷியலில் அருண் இறங்கியிருக்கான். ஸோ மேபி அஃபிஷியல்லையும் அருண் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். அருண் ஆர் பவித்ரா, இல்லை விஜய் விஷால் ஆர் பவித்ரா அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ சாங்கை பார்த்துட்டு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் ஹோல்டு ஒரு நிமிஷம், அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக ப்ராங்க் தான். ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. அது வந்து எல்லாத்துக்கும் பெப்பே உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ், பழைய கண்டஸ்டன்ஸ் எவிக்ட் ஆகி போயிட்டு உங்களுக்கு திருப்பி வேணுமாடா அவங்களுக்கு ரேஸ்கல் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா கும்மி ஏன்டா வந்து என்ன வேலை பார்க்க சொல்ல, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூட செய்வார்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ, குட் பை.